Thank you so much for the intro. Thank you. So, என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. First of all, I just want to give big shout out to my people, my team. என்ன சொல்றது, first சுரேஷன் அவர் எடிட்டர். முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ எனக்கு ஷூட் டைமில் மதம் வந்து ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அதை பார்த்து நானும் அப்படின்னு சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்கு அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோடஸ் அகெயின், எடிட்டுக்கு அப்புறம் ஹி ஷோடஸ் அகெயின். செம்மையா இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா கிரேட் ஜாப் அண்ணா. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ணா. ஸோ ஹாப்பி. அப்புறம் மை கோஸ்டார்ஸ் காவ்யா இப்போ இந்த டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ ஆம் பிரிட்டி ஷுர் தட் பிக் ஸ்க்ரீன் இஸ் கோனா லவ் யூ அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் கோனா ஃபால் இன் லவ் வித் யூ. அண்ட் அப்புறம் சச்சின், நான் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சி சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டீங்க. ஓகே, ராஜ் அண்ட் பாலாண்ணா எங்கே இருக்கீங்க? பாலாண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி, நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில். கேரவன்லேருந்து நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஹாப்பி டு ஹாவ் இட் டீம். அண்ட் அதான் நம்ம ஏடி டீமை சொல்லணும். தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நோமல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா திஸ் பீப்புள் ஆக்சுவலி மீன் அ லாட் டு மீ. தே மேட் மீ லவ் திஸ் சிட்டி அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி ஈவன் மோர். அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா, ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் அ லாட். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் தான் நான் நரேஷன் கேட்டதும். A producer who knows the audience really well. அவங்க பண்ண இந்த லாஸ்ட் 3 படம் ஹிட் தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, so happy to work with you மகேஷ் அண்ணா. You are such a wonderful person. சௌந்தர்யா மேம், I remember you telling me, என்ன இருந்தாலும் just remember you got a big sister in Chennai. You have always given me a big sister affection and warmth. ஏன்னா அப்படி பார்க்கும்போதே அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி. அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷோனு, எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி. யூ கிவ் ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன், என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்றது, he is the cutest director I have worked with. அப்படியே கியூட்டா இந்த இங்க இது இருக்கனால நீங்க பார்க்கல, அங்க கியூட்டா இப்படியே சீன் எல்லாம் நரேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா, அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் he is my அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ he got a vision actually. இந்த படம் சொல்லும் போது he actually got a vision. அண்ட் அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really loved Monisha, and thank you so much for giving me her. Thank you so much. And you're such a, you're a good listener. And அப்படி என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு person. You're such a wonderful soul. அதான். And Abhi, okay, my co-star Abhi. என்ன சொல்றது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. The chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you, Ada. So, Madan சொன்ன மாதிரி இந்த படம் நான் முடிச்சு வரும்போது
எனக்கு அப்படியே ரொம்ப சோகமா இருந்தா என்னமோ, எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமா இருந்தோ என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது. அந்த ஜோன்ல இருந்தோ. பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோட தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு, அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி சீயிங் லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're gonna get we're gonna get more love from the audience. And Adam, with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பர்பாக இருக்குது படம். வந்துட்டு மதனோட ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மதனை வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது என்னென்னமோ. எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா எவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ கங்க்ராட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜு, ஃபஸ்ட்டு ஹீரோ, ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அபி, எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக அபியும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பேரலாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன் நான். அப்போ நான் பார்ப்பேன், ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு ஸ்வைங்கின்னு போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான். நான் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியல. இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப இங்கே ஹீரோ வந்து நிற்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு, டேனு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஒரு ஹீரோ நம்மளதுலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. பர்ஃபார்மன்ஸு, டான்ஸ், அந்த சாம் ஒன்று இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ் சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ். அப்புறம் அனஸ்வரா, ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அண்ட் அந்த ஃபஸ்ட் எக்ஸாக ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களோடது எனக்கு சாரி பேர் தெரில, பட் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சோ எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா, காவியா ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷான் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஷான் ரோல்டன் மியூசிக்கல்னு பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, அது ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அங்கே 2 பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு, கையில் நோட் பேட் மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக அவ்வளோ இது பண்ணுறாங்களேன்ட்டு. வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். நான் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு பல்ஸோடு இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல மீட்ரு, பதமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமர், நல்ல எமோஷன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஐம் ஸோ ஹாப்பி. அப்புறம் டீம் ஒர்க்காகவும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐயோ காதலே பாட்டு வந்துட்டு நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன், வரும்போதும் அதான் கேட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வேறு என்ன, அப்படி டூரிஸ்ட் விசாவை தூக்கி போட்டு பெர்மனன்ட் விசா வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.